என்னதான் டைரக்டர் உயிரை கொடுத்து எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து எடுத்தாலும் ஹீரோ ஹீரோயின் காமெடியன் 3 பேருடைய பங்கு அந்த படத்தோட வெற்றிக்கு 90 படம் பா கிட்டத்தட்ட ஒரு மினிஸ்டர் ஆகிருக்கலாம் போல இருக்கு. ஒரு முகம்தான் அந்த அழகு, இந்த உடலும் அழகும் பர்சனாலிட்டியும் ஒரு முகம்தான். காமெடி லிஸ்ட் இப்போ யார் இருக்கா? லேடி யாராவது சொல்லுங்க, விரல் விடுங்க. அடுத்தவங்க இங்கே வந்துட்டாங்க, அடுத்தவங்க இங்கே வந்துட்டாங்கிறது நம்ம போக வேண்டியதானே அமெரிக்கா, நம்ம போக வேண்டியதானே பாம்பே. சொல்றாங்க அடுத்த யோகி பாபு, அடுத்த யோகி பாபு, அடுத்த யோகி பாபுன்னு சொல்லியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்க ஒழிஞ்சு என்ன இங்கெல்லாம் டாப்ல போயிடுவீங்க. நான் அவருக்கு இவ்வளோ தூரம் ஆவாரெல்லாம் தெரியாது, ஃப்ரெண்டு தான். இவ்வளோ வாழ்த்துற மனுஷன் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துருக்க ஷோ ஸ்டார்ட் டுடேல இன்றைக்கி எந்த செலிபிரிட்டி வந்து வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எவர் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் ஆல் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். எந்த எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம ஆள் மட்டும் அவருக்கு பின்னாடி ஒரு தனி கூட்டம் வந்து எப்போவுமே வந்து நிற்கும், ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வெல்கம் டு த டிஎஸ்ஆர் சார். சார் வணக்கம். வணக்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சூப்பராக இருக்கு. சொல்லுங்க சார். அதாவது நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல வந்து சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். அதை ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிக்கூடிய அந்த சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம், நிறைய பேரால் அது உருவாக்க முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சினிமாவுக்குள்ள எப்படி வந்தீங்க, எதனால வந்தீங்க? சினிமாங்கிறது நான் படிப்பு பிஎஸ்சி ஃபிசிக்ஸு. அது நிறைய சேனலில் சொல்லிட்டேன். ஆப்டிக்ஸ் படித்ததுனால கேமராமேன் வரணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்காக புக்கு படித்தேன், படிச்சுட்டு அப்படியே நக்கீரனுக்கு அப்படியே பொலிட்டிக்ஸ் போனேன். இப்படி போகும்போது திடீர்னு சினிமா பேச்சு இடையில வந்துச்சு. படித்த ஆர்வம் அப்புறம் 90s வந்துட்டு சும்மா ஒரு 2 படம் க்ரௌட் ஆர்டிஸ்டாக ஒரு 5 படம் இருந்தேன், போயாச்சு. அதுக்கப்புறம் 2015 தான் சேதுபதி தான் ஃபஸ்ட்டு படம். சேதுபதி தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு படமே ஒரு கம்பேக்காக. அது வந்து அந்த ஒரே ஒரு டைலாக், அந்த ஒரு டைலாக்கே இவ்வளோ ஃப்ரேம் ஆகும்னு அன்னைக்கு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, நினைக்கல. அதுதான் இப்போ நம்பர் 1 ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஹீரோக்கும் காம்பினேஷன் அமையல. ஒரே ஒரு படம் தான் விஜய் சேதுபதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 15-16 படம் எடுத்தாச்சு, இன்னும் காம்பினேஷன் அமையல. அவரு சொல்லணும், இல்லை யாராவது டைரக்டர் எடுக்கணும். ஆனால் அந்த டைலாக் பட்டி தொட்டி எல்லாம் ரிப்பீட் ஆகுது. சேதுபதி நாளைக்கு டியூட்டியில் வரும்போது சேவ் பண்ணிட்டு வா, உன் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சும்மா தொடன்னு வை. அந்த ஒரு டைலாகே நாங்களாம் அப்படியே அதே ரிப்பீட் ஆகுது. 10 வருஷமா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வரல, எந்த ஹீரோக்களோடையும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வரல. அது காரணம் என்னன்னா, ஹீரோக்கள் சொல்லணும், அதை டிஎஸ்ஆர் போடுங்க என்னன்னு சொல்லக்கூடாது. ஒரு படத்துலையும் சக்ஸஸ் பெறுறது வந்து என்னதான் டைரக்டர் உயிரை கொடுத்து எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து எடுத்தாலும் ஹீரோ ஹீரோயின் காமெடியன் 3 பேருடைய பங்கு அந்த படத்தோட வெற்றிக்கு பெரிய பில்லராக அமையுது. அந்த 3 பேரும் சொன்னால் தான் படம் வந்து சக்ஸஸ் டீமில் போகும். இந்த 3 பேர் தான் மெயின். என்னதான் டைரக்டர் சொன்னாலும் ஹீரோ ஹீரோயின் காமெடியன் 3 பேரும் இணைஞ்சு 4 பில்லராக இருக்கணும். ஒரு பில்லர் டைரக்டர், 2வது பில்லர் ஹீரோ, 3வது பில்லர் ஹீரோயின், 4வது பில்லர் காமெடியன். இந்த 4 பேரும் சேர்ந்தால் தான் அதுக்கு படம் வந்து சக்ஸஸ் ஆகும். படம் சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார் எப்பயா சந்திச்சிங்களா, ஏதாவது கேட்டிங்களா? ஒரு 5-6 ட்ரிப்பு மெனக்கிட்டேன். அவர் சொந்த ப்ரொடக்ஷனில் கூட மெனக்கிட்டேன். அவர் எங்கேயோ வளர்ந்து போயிட்டார். அவர் சேதுபதியில் இருக்கும்போது அவர் வந்து சந்திக்கலாம், மறுபடியும் ஆஃபீஸ் போகலாம். இப்போ அவர் பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டார். பொதுவாக வந்து டைரக்டருக்கு அவங்க சொன்னாலே போதும், அவர் தான் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவர் கூப்பிட்டு எந்த டைரக்டர் வந்து டிஎஸ்ஆர் போடுங்க இந்த கேரக்டருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எல்லா டைரக்டரும் கேட்பாங்க. எல்லா டைரக்டரும் கேட்பாங்க. சூரியரை போட்டு அந்த படத்தில் வந்துட்டு சூர்யா சாரோட ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பீங்க. ஒரு ரோலில் வந்துட்டு இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஆமாம், அது கதைக்கு ஒரு காரு மேடம் சுதா கங்காரா போட்டாங்க. கதைக்கு காரு நல்லா இருந்துச்சு. அது பெரிய லெவலில் அதான் அந்த 90 படம் வந்து ஹீரோ காம்பினேஷன்லேயே போயிடுச்சு. அதனால ஒன்று பிராண்டிங் ஆயிடுச்சு, ரசிகர் கூட்டம் அதிகமாகிடுச்சு. எல்லா ஹீரோக்கூடும் காம்பினேஷன் வர்றதுனால ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும். ஹீரோவோட காம்பினேஷனுங்கும் போது அங்கே கடும் போட்டி இருக்கும். நடிக்கிறது வந்து ஹீரோவோட மட்டும் ஹீரோ ஹீரோயின்
2 பேரோட காமெடியன் சேரும்போது மக்கள் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. ஒன்று டைலாக் எதிர்பார்ப்பாங்க, இல்லை எக்ஸ்பிரஷன் எதிர்பார்ப்பாங்க, இல்லை காமெடி எதிர்பார்ப்பாங்க. ஹீரோவோட நடிக்கும் போது மட்டும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது வந்து எனக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு. பட் அது ஹீரோக்கள் 15 ஹீரோக்கள் வந்து சொல்லணும், டைரக்டரை கூப்பிட்டு நம்ம படத்துக்கு டிஎஸ்ஆரை போடுங்கன்னு. அவங்க அப்படி கண்காட்டினாலே போதும், கால் ஷீட் கொடுக்கும்போது சொன்னாலே போதும், டைரக்டர் அதை மைண்டில் ஏற்றி டெவலப் பண்ணுவாங்க. அது இன்னும் அமையல, அது நான் ஒன்றும் பண்ண முடியல. அது இன்னும் அமையலன்னு நினைக்கிறேன். அமையல, அப்படி சுத்தமாகவே அமையல. இந்த மார்க் ஆண்டனி படத்துல ஒரு ரோல் வந்து பண்ணிருக்கீங்க, எஸ்ஜே சூர்யா சாரை வந்து திட்டுறீங்க வேற லெவல்ல. இப்போ தியேட்டர்ல வந்து ஒரு ஹிட் படம், அந்த இடத்துல உங்க சீன் மட்டும் அப்படியே தனியா தெரியுது, தலை வந்துட்டாருப்பா அப்படின்னு. ஆமாம், டைரக்டர் ரொம்ப ஃபேவரட் டைரக்டர் எனக்கு. ஒரு 10-30 டைரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 30 டைரக்டரில் அவர் டாப்பில் இருக்கார். என்ன எல்லா படத்துலையும் அவர் போகணுன்னு நினைப்பார். பட் இந்த படத்தில் ஒரு 15 நாள் இருக்க வேண்டியது. நான் எப்பெல்லாம் எஸ்ஜே சூர்யா ஃபோனு தூக்குவாரோ அப்பெல்லாம் நான் வருவேன். அது நான் வருவேன். அப்புறம் என் ஒய்ஃப் கேரக்டர் இருந்துச்சு, அப்புறம் விஷால் இருக்கும்போது வருவேன். அப்புறம் அது அந்த கேரேஜில் வந்து டிஸ்டர்பிங் கேரக்டர். பட் அது டைரக்டர் அருமையாக எடுத்து சொன்னார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா ஒரு 20 நாள் 15 நாள் போட்டிருப்பாரு. 15 நாளில் ஃபுட்டேஜில் கட் பண்ணால் கூட ஒரு 8-9 சீனில் நான் வந்திருப்பேன். ஒரு பெரிய ஐடென்டிஃபிகேஷன் வந்திருக்கும். என்னுடைய அந்த எக்ஸ்பிரஷன் டைலாக் வந்து ஒரு என்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு தீனி போட்ட மாதிரி இருந்திருக்கும். பட் பை மிஸ்டேக் அது நான் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால 2 சீனும் போயிடுச்சு. பட் படம்னு எடுத்தால் 5 மணி நேரம் எடுப்பாங்க, 2.5 மணி நேரம் வரும். அதனால் பாதி சீன் தான் வரும். பாதி சீன் ஹாப்பி. அதை அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணணும். அவர் டைரக்டரை போய் உட்காந்து ஃபாலோ பண்ணணும். நிறைய டைரக்டர் அது மாதிரி மிஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக. அதே மாதிரி சூர்யா சாரோட திருப்பி வந்து இந்த கங்குவா படத்தில் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். பண்ணோம், கங்குவா படத்தில் பண்ணணும். என் சீன் வரல. உங்கள் சீன் வரல? இப்போ இதெல்லாம் காட்டு சீன், மலை சீன்லாம் போய்கிட்டு இருக்குது. கடினமான சீன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆஃபீஸர்ஸ் போட்டாங்களா என்னன்னு தெரியல. கங்குவா சீன் வரும், வெயிட் பண்ணுற. என் ஷெட்யூல் வரும்போது போவேன். ஷெட்யூல் வரப்போ போவீங்க. அது வந்துட்டு இந்த காடு மலை அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டாரிக்கல் மாதிரி. நமக்கு அப்படி கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஒன்று ஆஃபீஸர்ஸு இல்லை காமெடியன்ஸு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது டைரக்டர்ஸோட முடிவு. அண்ணாத்தையில் கொடுத்தாரு அவர். அவங்க லாயர் கேரக்டர், அது மேடம் நயன்தாரா மேடம் ரஜி சார் உட்கார வச்சு சூரிய பக்கத்தில் உட்காந்துருப்பாப்புல. அது நல்ல ஒரு ரிஜிஸ்டர்டு ஃபேஸ். அந்த இடத்துல ஃபேஸ் மட்டும் தான் ரிஜிஸ்டர் ஆகுது. ஆக்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஆக்டிங்னா 100% ஒரு ஸ்கோப் கிடச்சி அடிச்சு எரிஞ்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கவே இல்லை இந்த சினிமாவை. நான் எங்கே உள்ள நுழைஞ்சிருக்கேன். ஒரு ஷாட், ஒரு சீன், ஒரு ஷாட், ஒரு சீன். என்ட்ரி தான். என்ட்ரிக்கே இவ்வளோ மாஸ் கிடைக்குது எனக்கு தெரியுது. பட் ஒரு அயலி, சேதுபதி, குலுகுலு, அப்புறம் அரண்மனை 3 ஒரு எண்ணிக்கையில் ஒரு 10-15 படங்கள் சொல்லலாம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு கேரக்டர். பட் மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி தான், ஜஸ்ட் என்ட்ரிம்பாங்க இல்லையா. தேட்டரில் வந்து என் சீன் வரும், ஆடியன்ஸு பார்த்து மூடுறதுக்குள்ளே சீன் போயிடுது. அதனால ரொம்ப ஆடியன்ஸ் ரொம்ப ஃபீலிங். என்ன சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் வர்றீங்க, ஒரு சீன் வர்றீங்க ஒரு சீன் வர்றீங்கன்னு சொல்லி. அதனால இப்போ நான் போகிறதில்ல. ஒரு நாள் 2 நாள் சீனு ஃபுட்டேஜில் கட் பண்ணுறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க முடியல. ஏன்னா ஆடியன்ஸுக்காக தான் நடிக்கிறோம், 2வது பணத்துக்காகவும் நடிக்கிறோம். இந்த ஒரு நாள் 2 நாள் ஆர்டிஸ்ட் ஆகி 90 படம் பா, கிட்டத்தட்ட ஒரு மினிஸ்டர் ஆகிருக்கலாம் போல இருக்கு. ஆமாங்க, அவ்வளோ கஷ்டங்க. ஒரு கட்சியில் சேர்ந்துருந்தா நேரம் ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் ஆகிருக்கலாம், இல்லாட்டி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிருக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த 100 படம் நடிக்கிறது அவ்வளோ டஃப்பு. 100 ஊர், 100 தண்ணி, 100 ட்ராவலு, 100 வித காம்பினேஷன். அது 2 நாள் 1 நாள் டிஃப்ரெண்டான டைலாக். அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. பட் அதை நான் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த லெவல். இப்போ 10 நாள் 20 நாள், ஒரு நாள் 2 நாள் நான் தான் வேணும், லைவாக வேணும். இந்த கேரக்டர் லைவாக இருக்கணும். ஹீரோ விரும்புகிறாரு, டைரக்டர் விரும்புகிறாரு, படம் விரும்புது அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் போகிறேன். இப்போதைக்கு ஒரு 15 படம் என்னால் போக முடியல. 15 படம் போக முடியல. ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணேன், எல்லா பிராண்டோட ஆர்டிஸ்டோட ஒரு ட்ரைனிங் வந்துட்டா அப்படியே டேக் ஆஃப் ஆகிடலான்னு ஒரு கால்குலேஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 25 படம் நடித்து ரிலீஸே ஆகலை. 3 கோடி 4 கோடின்னு போட்டு
பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மொட்டராஜேந்திரன் நடிச்சிருக்காரு 25-30 நாள், நான் 30 நாள் நடிச்சிருக்கேன். அடுத்து பவர் ஸ்டார் 25 நாள், நான் 20 நாள். இந்த மாதிரி படங்கள் போனேன் முதல்ல. என்னடா போனதெல்லாம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ வந்து என்னோட ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் அதர் பீப்புள் காமெடியன்ஸ்லாம் சின்ன படங்களாக 40-50 படம் போனாங்க. நான் ஒன்லி பிராண்டட் எங்கே கூப்பிட்றாங்க, கம்மியாக இருந்தாலும் போனேன். பட் அது எனக்கு உழைப்பு தான் போச்சு, வந்து ரிசல்ட் இல்லை. ரிசல்ட் பணத்தில் இல்லை, பட் பேரில் இருக்கு. ஆனால் ரிப்பீட் வரலையே. இப்போ விஜய் சேதுபதியில் ஒரு படம் நடித்தேன், பட்டி தொட்டியெல்லாம் ரிஜிஸ்டரு. அவருடைய படம் 5 படம் நடிச்சிருக்காரு, காம்பினேஷன் இல்லை. ஹீரோக்கள் அதிகமாக வந்து ஒரு நல்ல ஆக்டரை ரெஃபர் பண்ணுறது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அது சினிமாவில் வந்து டைரக்டர் என்ன தான் டிசைட் பண்ணாலும் ஹீரோ சொன்னாதான். இப்போதைக்கு அந்த கேரக்டர் அது எல்லா இதுலேயும் சொல்லிட்டேன். திருப்பி நான் அவங்களையே ப்ளேம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இப்போ எனக்கு வந்து நடிப்புக்கு வந்து மெயின் காரணம் என்னென்னா ஹீரோ சொல்லணும். இப்போ விஜய் சாரோட நடிச்சிட்டேன், சிவகார்த்திகேயன் அவரோட நடிச்சிட்டேன். அடுத்து யார் எல்லாம் அஜித் சாரை தவிர அதுலேயும் நான் நடிச்சிருக்கணும் 2 படத்தில். என்னமோ டைரக்டர் போடல, அச்சுவினர் சார் தீரன் அதிகாரிலே போட்டார். அப்புறம் என்ன சொல்கிறது, அது வரும். அது பர் டே 15 லட்சம் 20 லட்சம் வாங்கக்கூடிய காலங்கள் வரும் எனக்கு. அந்த காலங்கள் வரும்போது மேபி அவரை பிஸ்னஸ்க்காக போடணும் அப்படின்னு சொல்ல போடலாம். இப்போ நடிப்புக்காக போடலன்னாலும் ஃபியூச்சரில் அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கேன். பான் இண்டியா போகிறேன், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் எல்லா ஊரும் ரவுண்டிங். என்ன பண்ணுறது, 60 வயசில் 5 ஸ்டேட் ஓட வேண்டியதாக இருக்குது. ஓடி ஈடி ஆடி பாடி ஒரு பிராண்டிங் ஒரு கொடுத்தாங்கன்னா சம்பளம். என்னைக்காவது இந்த சினிமாவுக்கு ஏண்டா வந்தோம் அப்படி சொல்லி நிறைய கதை சார், எவ்வளோ தோல்விகள். அதெல்லாம் சொன்னோம்னா சினிமாவில் அப்புறம் வேணாம், யாரும் வரமாட்டாங்க. நானே சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் வாங்க, இடம் காலியாக இருக்குது, நல்லா நடிக்கலாம், நல்ல புகழ் வரும், நல்ல பணம் வரும், நல்ல உழைப்பு வரும், நல்ல ஹார்ட் ஒர்க் அண்டு என்ன உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்த கூலி கிடைக்கும், லேட்டாக கிடைக்கும். இந்த துறையில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதில் என்னென்னா பெரிய ஹீரோயின்ஸ்லாம் இப்போ வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு நயன்தாரா மேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ அந்த ப்ரமோஷன்ஸ் தான் இப்போ இருக்கிற படங்கள்லாம் ஓடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். இப்போ வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு இருக்கு. இந்த பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இவங்க வந்து அந்த ப்ரமோஷனுக்கு வர மாட்டாங்க, படம் வந்து நடிக்கிறாங்க ஆனால் வரமாட்டாங்க. ஹீரோயினே இல்லைங்க, டாப் 5 ஹீரோயின் தான் இருக்காங்க. அந்த ஹீரோயின் எத்தனை படத்துக்கு பண்ணுவாங்க? 5 ஹீரோயின்ஸ் விரல் விடுங்க. நயன்தாரா மேடம், கீர்த்தி, அவங்க ஆண்ட்ரியா, அப்புறம் புதுசாக வந்துருக்காங்களா மாரி நடிச்சாங்களா, கீர்த்தி சுரேஷ், கார்கில நடிச்சாங்க. ஒரு 5 ஹீரோயின் 6 ஹீரோயின் அவங்க தான். வேற எங்க இருக்கு ஹீரோயின்? அவங்க படம் பண்றாங்க, ப்ரமோஷன் கூப்பிடணும், அக்ரிமெண்ட்ல போட்டுடணும், நீங்க படம் பண்ணும் போதே ப்ரமோஷனுக்கு வாங்கன்னு பண்ணா வந்துட்டு போறாங்க. படம் பண்ணா போதுன்னு இவங்களும் இது பண்ணிடுறாங்க. பாவம் இல்ல, ஒரு ஹீரோயின் 5 படம் 6 படம் 10 படம் புது ஹீரோயினை ஏத்துக்கிறது இல்ல. ஏன்னா 10 படம் 20 படம் ஏன் நயன்தாரா மேடம் பண்ணா 65 70 படம், அதில் 30-35 படம் ஹிட் படத்தில் இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஹீரோஸ் அப்படி சொல்லிட்டு இருந்தா டாப் ஹீரோஸ் இப்போ ஒரு 10 பேர், முன்னாடி 2 பேர் 3 பேர் 4 பேர், இப்போ வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேராவது இருக்காங்க இப்போக்கி ஒரு ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா. ஹீரோயின் வந்து அது என்னன்னா, இப்போ தமிழ் ஒரு பிரச்சனைகள் லேடிஸ்க்கு அதிகம். என்ன பொறுத்தவரையும் சினிமா. ஆமா ஆமா. என்ன பிரச்சனைன்னா சொல்லக்கூடாது இல்லைன்னா இருக்கு. ஹீரோயினை பொறுத்தவரையிலையும் இப்போ நான் நல்லா நயன்தாரா மேடம் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. ஆனால் டைரக்டர் தான் காரணம். அவங்க சொல்லியா என்னன்னு தெரியல. பட் அவங்க நடிக்கிற படத்தில் நான் நடிக்கும்போது காமெடிக்காகவும் சீரியஸ்னஸாகவும் கேரக்டராகவும் 100% சப்போர்ட். அது மாதிரி கீர்த்தி அவங்க நல்ல ஃபுல் சப்போர்ட்டு. அடுத்து யார் ஹீரோயினோட பார்த்தாலே பேசுவாங்க, ஃபன்னுப்பா. அது நடிச்சு முடிச்சோடனே வந்து அப்படியே இதை பண்ணிக்குவாங்க, கங்க்ராட்ஸ் பண்ணிக்குவாங்க. ஹீரோஸ் கூட அந்த அளவு பண்றதுல ஹீரோயின் பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஹீரோயினுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு எக்ஸ்பிரஷன், நடிப்பு இதெல்லாம் தெரியும். எல்லாருமே எல்லாம் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்க. ஒரு முகம்தான் அந்த அழகு, இந்த உடலும் அழகும் பர்சனாலிட்டியும் ஒரு முகம்தான், ஒரு கண்ணு தான். அவங்களுடைய டைலாக் டெலிவரி, அவங்களுடைய சின்சியாரிட்டி, அவங்களுடைய ஆக்ஷன், அவங்களுடைய டெடிகேஷன். பெண்களுக்கு 2000 பேர் கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டி பேத்துக்கணும், இல்லைன்னா பெண்ணாவே ஏற்றுக்கிறது இல்லைல்ல. அதனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி சேலஞ்சு பண்ணி, சமுதாய சேலஞ்சு, வீட்டு சேலஞ்சு, பப்ளிக் சேலஞ்சு, பண சேலஞ்சு, ஒரு 10,000 சேலஞ்சு இருக்கு பெண்களுக்கு. அதை தாண்டி ஹீரோயினா வரணும்னா ரொம்ப கஷ்டம். சினிமாவில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, அதாவது சினிமாவில் பெண்கள் வர்றதுக்கு. ஆமா ஆமா, பெண்கள் இப்போ
ஒரு கலெக்டர் ஆயிடலாம். அவன் ஹஸ்பண்ட் இருப்பாரு, 2 குழந்தை பெற்றுக்கலாம், 5 குழந்தை பெற்றுக்கலாம். சினிமாவில் வந்து ஹஸ்பண்டு 5 குழந்தை பெற்றுக்கலாம், அவங்க முதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ரசிக்க முடியாது, ஹீரோ ஏற்றுக்க மாட்டார், பப்ளிக் ஏற்றுக்க மாட்டான், ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டான். அதனால் கல்யாணமே பண்ணுறதுக்கு அவங்க ஒரு டைம் ஒதுக்கணும், அதுக்குள்ளே அவங்களுக்கு பணம் வரணும். சரி, பணம் 100 கோடி 200 கோடி வந்துட்டாலும் ஒரு லேடிஸ் சம்பாரிச்சா பிடிக்காது. லேடிஸ் வந்து சம்பாரிச்சா பிடிக்காது, மற்ற துறையில் பிடிக்கும். இப்போ ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணாங்க ஒரு லேடி, எவ்வளோ லேடி இருக்காங்க, அவங்கள வந்து பெஸ்ட் சூப்பர் அப்படிம்பாங்க. ஒரு மினிஸ்டர் லேடினா சூப்பரோ சூப்பர், ஒரு கார்பரேட் லேடி சூப்பர், ஒரு மினிஸ்டர் சூப்பர், ஒரு கேப்டன் மிலிட்ரி கேப்டன் லேடி சூப்பர், ஒரு போலீஸ் ஐஜி சூப்பர். இவங்களுக்கெல்லாம் சூப்பர் கொடுக்குற உலகம். சினிமா நடிகைனா அந்த அவார்ட் அந்த இதை கொடுக்கறது இல்லை, ரசிக்கிறாங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க, பட் அந்த இது கிடையாது, அந்த டிக்னிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது கம்மி தான். கண்டிப்பாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 இந்த படத்தில் வந்துட்டு இந்தியன் 2ல் பெரிய ரோல்னு சொல்ல முடியாது, பட் என்ட்ரி சங்கர் சார் டைரக்ஷனில் என்ட்ரி கிடைச்சா போதுன்னு ஆரம்பித்தேன். அது நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல கேரக்டர் ட்ரைனிங் எஸ்ஜே சூர்யாவோட காம்பினேஷன் தான். அங்கே இந்தியன் 2ல எஸ்ஜே சூர்யா சார் இருக்காரு. என்னோட நடிக்கிறதுக்கு சேலஞ்சிங் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா எந்த நடிகரோடையும் நான் மேட்ச் ஆகிடுவேன். இப்போ எஸ்ஜே சூர்யா மேட்ச் ஆகலாம், சுகர் யாராக இருந்தாலும் நடிப்புக்குன்னு வரும்போது 100% நான் மேட்ச் ஆவேன். கார்த்தி சாரோட மேட்ச் ஆனேன் இதில். அது கட்டு ஃபுட்டேஜில் கட்டு, இதில் சர்தாரில் மாதிரி எந்த ஒரு நடிகரும் மேட்ச் ஆயிடுவேன். அந்த கேரக்டரா தான் என்னால் நடிக்க முடியும். ஜப்பான்ல வந்து கார்த்தி சாரோட காம்பினேஷன் இல்லை, அதான் அது ஒரு ராஜமுருகன் வந்து பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாது, ஒரு நல்ல ரோலு, ஒரு காமெடி ரோலு, ஆஃபீஸர்ஸ் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும். இந்தியன் 2ல வந்துட்டு வேற யாராவது எஸ்ஜே சூர்யாவை தாண்டி வேற யாராவது காம்பினேஷன் போட்டிருக்காங்களா இல்லை வேற? நானு எஸ்ஜே சூர்யா, அந்த கவிதாலயா ரேணுகா மேடம், அதை விட சங்கர் சார் படத்துல ராம்சரண் மூவி அது 20 நாள் பண்றேன். அது ஹைதராபாத், அது நல்ல பெரிய கேரக்டர். அது அங்க ஒரு கேட் ஓப்பனிங் ஆகும், அங்க தெலுங்குல ஒரு கேட் ஓப்பனிங் ஆகும். எல்லா இடத்துலயுமே நீங்க போய் சிங்கிளாவே நடிக்கிற மாதிரி இருக்கு. எதுவும் ஒரு காம்பினேஷன், ஒரு ஹீரோயின் வந்து கொடுக்குற மாதிரியே இல்ல ஒரு ரொமான்டிக் அந்த மாதிரியே இல்லையே. ஏன் இப்ப எல்லாமே டார்க் காமெடின்னு இந்த கன்னுல ஓடிட்டு இருக்கு சினிமா. காமெடியில் ஓடல, கண்ணில் தான் ஓடுது. ஆமா, எல்லா படத்துலையும் பாருங்க கண்ணில் அது படம். விக்ரம் கண்ணு தான், இப்போ லியோ என்னன்னு தெரியல, பீஸ்ட் கண்ணு தான், காலா மர்டர் தான். இந்த மர்டர் ரிவெஞ்சஸ் இது இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் காமெடிங்க வரும்போது தான் பெண்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. மறக்கல. இந்த கட்டா குஸ்தின்னு ஒரு படம் வந்துச்சு, ரொம்ப அட்டகாசமா ஒண்ணுச்சு, ரொம்ப லோ பட்ஜெட், நல்ல ப்ராஃபிட் ப்ரொடியூசருக்கு. அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் கொண்ட படங்கள் வந்துச்சுன்னா அப்போ அதில் காமெடினே இல்லை. கோயசர்லக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு காமெடியில் ஒரு நல்ல ஒரு படம் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி அந்த தேவதர்ஷினி மேடம் வந்தாங்க. அதுக்கப்புறம் யார் இருக்கா காமெடியில் த்ரௌட்டா காமிக்கல்னு வடிவேல் சார் அணிஞ்ச மாதிரி கோயசரில் அணிஞ்சாங்க. அது மாதிரி அவங்க காமெடி லிஸ்ட் இப்போ யார் இருக்கா லேடி யாராவது சொல்லுங்க, விரல் விடுங்க. ஏன் நம்ம சொல்ல முடியாது, ஏன் விரல் விடுங்களேன். ஒரு 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 5 சீன் நடிக்கிறாங்க காமெடியில், ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டு தமிழில் எனி லாங்குவேஜ். நம்ம வந்து நம்ம அடுத்தவங்க இங்கே வந்துட்டாங்க, அடுத்தவங்க இங்கே வந்துட்டாங்கிறது நம்ம போக வேண்டியதானே அமெரிக்கா, நம்ம போக வேண்டியதானே பாம்பே, எங்கே வேணாலும் போகலாம், வாங்கினா வழி தரலன்னு நான் கூப்பிட்டு போகிறேன். இருந்தால் எடுத்தாலும் அடுத்தவங்க வராங்கன்னு சொல்றதை விட, குழம்புறதை விட, பிளேம் பண்றதை விட நான் போவோம். நம்ம ஹிந்தி போவோம், தெலுங்கு போவோம், கன்னடம் போவோம், மலையாளம் போவோம், அமெரிக்கா போவோம், எங்க வேணாலும் பறந்து அடிக்கலாம். எனர்ஜி இருக்குல்ல, பேன் இந்தியா இல்ல, பான் வேர்ல்ட். எங்க இடமா இல்ல நடிகருக்கு, எங்க போனாலும் கேமரா தான், எங்க போனாலும் டைலாக் தான், எங்க போனாலும் எக்ஸ்பிரஷன் தான், ஒரே ஃபார்முலா தான் சினிமா. வேர்ல்டு வைடு ஒரு கொஞ்சம் ப்ளஸ் இருக்கும், லாங்குவேஜ் இருந்துச்சு, அது இப்போ குளோபல் ஆயிடுச்சு. ஸோ தமிழ் பெண்கள் உலகமெல்லாம் காமெடியில் வரணும்னு நிறைய நான் கேட்டுக்கிறேன் டைரக்டர்ஸ்கிட்ட. என்னென்ன எனக்காக இல்லை, நான் எனக்கு கொடுக்குறது நான் நடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். அப்படி இல்லை, காமெடி லேடிஸ் இல்லை, காமெடியனே இல்லையே. யோகிபா மட்டும் தான் இப்போ டாப் 1ல் இருக்காரு, காம்பினேஷன் இல்லை. அவரோட 4-5 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து சந்தான சாரோட இல்லை, அடுத்து சூரி அவரோட இல்லை.
காமெடி யோகி பாபு இப்போ திரைத்துறையில இருக்கிற ஒரு சில பேர் உங்களை பாக்குறப்ப டக்குன்னு பார்த்தா ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று வச்சா லைட்டா யோகி பாபு சார் ஒரு தெரியுது அப்படின்றாங்க. சொல்றாங்க அடுத்த யோகி பாபுன்னு சொல்லியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாட்சா ஓட மாட்டேங்குது, சீல் வர மாட்டேங்குது. யோகி பாபுன்னா ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கிறாரு. அதனால அவர் ஓகே, அவர் சொல்லுவாங்க எல்லாம் உழைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்செல்லாம் அவர் மாதிரிலாம் உழைக்க முடியாது. 18 hours per day, டே நைட். அவரை தான் மக்கள் தேடுறாங்களா வந்து அவர் போய் ஆஃபீஸாக போய் தேடுறது இல்லை. தேடினது அந்த காலம். அதெல்லாம் ஒரு சப்பானிய டைம். அடுத்தடுத்த நடிகர்களை வந்து அவரோட மிங்கிள் பண்ணணும். யோகி பாபோட மிங்கிள் பண்ணணும், ஹீரோக்களோட மிங்கிள் பண்ணணும், ஹீரோயினோட மிங்கிள் பண்ணணும். ஒரு ஓவர் கம் சேலஞ்சஸ் பண்ணிட்டு வர்றான். திரைத்துறையில் 5 வருஷம் 50 படம் 20 படம் அவன் நடிச்சிட்டான்னா அவன் சினிமாக்காக சாவுறான்னு அர்த்தம். அவனை லிப்டிங் பண்ண வேண்டியதுதானே. யோகி பாபு சார் உங்களுக்கு நல்ல க்ளோஸ். ஆமா, எல்லாரும் க்ளோஸ் தான். யோகி பாபு க்ளோஸ். டாப் 10 ஹீரோஸ், டாப் 10 ஹீரோயின்ஸ், டாப் 5 காமெடியன்ஸ் எல்லாரும் க்ளோஸ் தான். ஆனாதான் இப்ப யோகி பாபு சார் மேல ஒரு குற்றச்சாட்டு சும்மா வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கு நல்ல பெரிய படங்கள் வந்துட்டு பண்றப்போ சின்ன படங்களை மறந்துடுறாரு. ஆனா யோகி பாபு சார் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கதையை கேட்டு சொல்றேன். சொல்லுங்க. அவர் மறந்துட்டாரு யோகி பாபு. நான் சொல்றேன், அரண்மனை 1ல நான் கிரௌட் ஆர்டிஸ்ட். நான் வந்து 200 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நடிக்க போனேன். அப்ப யோகி பாபு வந்து 5000 ரூபாய் சம்பளம். எவ்வளவு? அரண்மனை 1ல நான் தான் ஃபர்ஸ்ட் படம் கிரௌட் ஆர்டிஸ்ட். ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்ப வந்து அந்த துணி கட்டுற இடத்துல வந்து மாத்திர இடத்துல யோகி பாபு சடன்லி வந்தாரு. என் ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்தான் யோகி பாபுலாம். அப்ப யோகி பாபு என்னை வாழ்த்தினாரு. அண்ணா நீங்க டாப்ல போயிடுவீங்க. நான் இப்போ அவருக்கு இவ்வளோ தூரம் ஆவாரெல்லாம் தெரியாது, ஃப்ரெண்டு தான். அவ்வளோ வாழ்த்துற மனுஷன். இப்போ நான் அவருடைய வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படணும். இப்போ புறாமெல்லாம் பண்ணக்கூடாது. நான் எந்த நடிகரையும் ஐயோ அவர் நடிச்சுட்டார், இவர் நடிச்சுட்டார், அது வந்து வியாதி. ஒரு நடிகனை கண்டு நடிகன் பொறாமப்பட்டான்னா அது வந்து வியாதி. அது மாதிரி அவன் வாங்குற சம்பளம் அவனுக்கு இவ்வளோ கொடுத்தா, இவனுக்கு இவ்வளோ கொடுத்த, அவனுக்கு இவ்வளோ கொடுத்தா, அதெல்லாம் சொல்றது வந்து அது வந்து அதை விட பெரிய வியாதி. தனக்கு எவ்வளோ கிடைக்கும், தான் எப்படி போகணும், தான் எப்படி முன்னேறணும், நாம அடுத்த லெவல் போகணுங்கிறத சிந்திக்கிறவனுக்கு தான் தொழில் அமையும். அவனுக்கு தான் லட்சுமி அமையும். அப்போ யோகி பாபு வாழ்த்துறாரு. பட் இருந்தாலும் யோகி பாபு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் செஞ்சார். நான் கிட்டத்தட்ட அரண்மனை 1ல ஒரு 5000 ரூபாய் சம்பளம்னாங்க. அது எவ்வளோன்னு தெரியல. அரண்மனை 1ல குடுகுடுப்புக்காரன். அப்போ வந்து யோகி பாபு வந்து இந்த மாதிரி வாழ்த்தினார் என்ன. அப்போ அதுக்கப்புறம் யோகி பாபு பார்த்தாங்கன்னா சின்ன சின்ன படங்களா 1 கோடியிலேருந்து 1.5 கோடிக்குள்ள 1 கோடிக்குள்ள உள்ள படங்கள் ஒரு 50 படம் தண்ணியில் கண்டோம். இன்னும் நிறைய படம் கூர்க்கா, நிறைய படம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ படத்தையும் யோகி பாபுன்னு நடித்தார். அவர் வாங்கியிருக்கிற சம்பளம் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு 15,000 20,000 தான் படத்துக்கு. அதுக்கு மேல வாங்கல. அதுக்குள்ள இவங்க என்ன கேளுங்க, ஒரு 50 படம் வந்தார். நான் இப்ப என்ன நடிச்சுக்கிட்டு இருந்தேன், சேதுபதி எனக்கு ஹிட்டு. அரண்மனை 3க்கு அப்புறம் அடுத்து சேதுபதி ஹிட்டு. ஒன்லி பிராண்டர் மட்டும் நடிச்சேன். இப்ப புரியுதுங்களா? என் படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. அவருடைய அந்த காமெடி வந்து இந்த சின்ன படங்கள்ல போனதுனால எல்லா இடத்துலயும் ரிப்பீட் வந்துருச்சு. ரிப்பீட் வரும்போது டேட் இல்லை. இப்போ அதனால அந்த ஃபவுண்டேஷனை வச்சு தான் கோலமாவு கோயிலா வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். கோலமாவு கோயிலாவில் அந்த அம்மா மேடம் நயன்தாரா மேடம் ஒரு லிப்டிங் தான், அது நெல்சன் லிப்டிங் கொடுத்தார். ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். நான் 1000 ட்ரிப்பு அவர் கதவை தட்டிட்டேன். நான் இன்னுமே ஒன்றும் பண்ண முடியுமா? ஒரு மனிதனை வந்து 1000 ட்ரிப்பு தட்டலாம். 1001 தட்டுனாதான் வரும்னா மீண்டும் தட்டலாம். பட் நானும் நெல்சன் 5 படத்தில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் இது எப்போ கருணை காட்டுறாரு? இல்லை, கருணை இல்லை, அவர் நினைச்சா பெரிய ஆளாக்கலாம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு. அதே நெல்சன் வந்து ஒரு யோகி பாபுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். கோலமாவு கோகிலா அந்த ஹீரோயிசம் பிடிச்சது. கட்டன்னு அது வந்து சர்க்காரு அது இதுன்னு ஒரு 20 படம் பண்ணார். இப்பையும் யோகி பாபு வந்து ஒரு 20-30 படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நானே அவரோட காம்பினேஷன்ல 10 படம் நடிக்கிறேன். 10 படம் அதுல கின்ஸ்லி, நான் இப்போ மெஜாரிட்டி கின்ஸ்லி, யோகி பாபு, நான் 3 பேர் தான் இப்போ ரவுண்டிங்கில் இருக்கோம். சார், இவங்க எல்லாரையும் தாண்டி உங்கள்கிட்ட ஒரு இது வர
அதாவது நம்ம இந்த சினிமாவுக்கு வரோம் அப்படின்றப்போ நம்மளை வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு பெரிய ஹீரோஸ்க்கே நிறைய அவமானப்படுத்திருக்காங்க, அது எல்லாமே நடந்திருக்கு. உங்களுக்கு வந்து இந்த உருவக்கேலி அப்படின்றது வந்து நடந்திருக்கா இல்லையா? உருவக்கேலி நடக்கலை. உருவக்கேலி நடந்தால் அதுக்கு ஆப்ஷன். அதான் ஸ்கூல் படிக்கும்போது என்னை மூக்கு சப்பாய், மண்டை பெருசு, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதை அடித்து ஓவர் கம் பண்ண ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரலையும் நான் தான். அது அடிபட்டு போச்சு. அதுக்கப்புறம் தொழிலில் ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கப்புறம் தொழில் பிஸ்னஸ் தான், ஃபுல் பிஸ்னஸ். அப்போ எந்த துறை எடுத்தாலும் ஓவர் கம் சேலஞ்ச். அப்போ இப்போ கடைசியாக வந்து டெக்ஸ்டைல்ஸு, அதில் அதி உச்சத்துக்கு போனேன். ஒரு சைனா கண்டத்தை எதிர்த்தான், பெரிய பெரிய கான்டினென்டலை எதிர்க்கிறக்கூடிய ஒரு அமைப்பு கடவுள் கொடுத்தாரு. நம்ம இந்தியாவுக்காக இன்னைக்கு போய் ஒரு நாட்டையும் போய் நம்ம பெக் பண்ண முடியாது, காம்படிஷனில் அடிக்கணும். அதில் டெக்ஸ்டைலில் சைனாவை ஓரம் கட்டி 2-3 பிஸ்னஸ் பண்ணேன். கம்போடியா, வியட்நாம், டர்க்கி, இந்த மாதிரி டெக்ஸ்டைல் துறையில் ஜாம்பவான்கள் ப்ளஸ் சப்சிடின்னு சொல்லுவாங்க. பேக்வேர்டு கண்ட்ரிஸ், பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி பேக்வேர்டு கண்ட்ரிஸ் எதுக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஐநாவில் கொடுத்துருக்கிற அங்கீகாரம் அதிகம். அதை எதிர்த்து ஒரு கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே வந்தது சனியை. அந்த டீம் வந்து என்ன ஆகிடும், ஈகோ. சனி என்ன ஈகோ, நான் கொஞ்சம் நல்லது சொன்னோம்னா டீம் செட் ஆகாது. டீம் செட் ஆகிறதுனால சேட்டு போய் அங்கே போய் குஜராத்தில் போய் உட்காந்துக்கிட்டாரு. அவர் அங்கே போயிட்டாரு. அதனால விட்டுட்டேன். என்னடா நம்ம டீம் உருவாக்கின டீம் கலைஞ்சு போச்சேன்னு சினிமாவுக்கு வந்து சினிமாவில் டீம் சூப்பராக அமைஞ்சு போச்சு. கடைசியாக உங்களோட ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? உங்களை பார்த்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு சினிமாவுக்கு வரணும், நான் காமெடி ஆர்டிஸ்டாக ஆகணும்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, ரசிகர்கள் வந்து ஆல்ரெடி எனக்கு ஹாப்பி. அவங்கள வந்து திருப்திப்படுத்த முடியல, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரசிகர்கள் வந்து அப்படியே கதறாங்க, அழுகுறாங்க. ஒரே ஒரு சீன் வர்றீங்க, ஒரே ஒரு சாட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வெரி சாரி. ஏன்னா ரசிகர்கள் தூரம் எல்லாம் ரசிகர்கள்லாம் அப்படி இல்லை, எல்லாம் கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸ், எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், எல்லாம் லேடிஸ். அவ்வளோ பேர் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் அதுக்கு ஒரு கடவுள் தான் அதுக்கு வழி சொல்லணும். அந்த 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 தடையை ரசிகர்களுடைய பூர்த்தி பண்ணுறது ஒரு லக் அமைகிறது. ஒரு ஹீரோக்கும் அமைஞ்சிருக்கு, ஒரு காமெடியனுக்கும் அமைஞ்சிருக்கு, ஒரு ஹீரோயினுக்கும் அமைஞ்சிருக்கு. அதை வந்து கடவுள் தான் கண்ணை காட்டணும், திறக்கணும். திறந்துட்டால் ரசிகர்கள் வந்து ஆப்பா அப்படின்னு ஆயிடுவாங்க. அது காட்ஸ் கிரேஸ். அது வந்து என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அடித்து ஆனால் வரும், அடிச்சு வரும். அது கடவுள் கையில் இருக்குது. எந்த நேரத்தில் எப்போ எது இந்த 4 கோடி பெண்கள் 5 கோடி பேர் இந்த அது என்ன உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அந்த பொண்ணு 5 கோடி பேர் பார்த்துருக்காங்க. 5 கோடிங்கிறது என்ன சின்ன விஷயமா? பொண்ணு வந்துச்சு, 2 நிமிஷம் எடுத்துச்சு, 5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அது மாதிரி திடீர்னு டேக் ஆஃப் ஆகும். பட் ரசிகர்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, என்னை வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. யாராவது ஒரு டைரக்டர்ஸோ இல்லை ஹீரோஸோ அவங்க மூலியமாக அந்த கடவுளுடைய பவர் அங்கே வேலை செய்யணும். அந்த ஒரே ஒரு பெர்சன் தான் கடவுள். 99% நான் உழைப்பை போட்டாலும் 1% கடவுள் சப்போர்ட் இருந்தால் அந்த இது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரசிகர்களுக்கு, அப்பா டிஎஸ்ஆர் படம் பார்த்தோம்ப்பா, காமெடியாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு, ஒர்த்தபுளாக இருந்துச்சு, கொடுத்த காசுக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஐயா, நன்றி நன்றி. நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்னைக்கு எங்களுக்காக வந்து சொன்னீங்க. நிறைய வந்து பேசக்கூடிய விஷயங்களும் இதுக்கு முன்னாடி பேசாத விஷயங்களும் எங்களுக்கு நிறைய சொன்னீங்க. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. ஜெம் டிவி நேயர்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. தேங்க்யூ. பாய். இன்னைக்கு ஸ்டார் டுடேல சூப்பரான வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியை பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான செலிபிரிட்டியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.